Praise the Lord, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை கர்த்தருக்கு கடன் கொடுங்கள். ஆமேன். அதை எப்படியும் கர்த்தருக்கு கடன் கொடுக்க முடியும்? பொண்ணு வெள்ளி அவருடையது, சகலத்தையும் உண்டாக்கினவர் அவர் தான். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. வானத்தின் தனது பொக்கிச தனது பொக்கிச சாலையை திறந்து ஆசிரியக்கிற தேவன். அந்த அளவுக்கு அவர்கிட்ட செல்லும். அவர் ஐஸ்வர்ய சம்பளனா இருக்கிறார். இவ்வளவு வசனங்கள் இருக்கு. ஆனா அவருக்கு கடன் கொடுக்க முடியுமா? நிச்சயமா முடியுங்க. நீதிமொழிகள் அருமையான வசனம் இருக்கு. கர்த்தர் ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நம்ம எப்போ ஒரு ஏழைக்கு இறங்குறோமோ, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு ட்ரெஸ் கொடுத்து ஹெல்ப் பண்றது, படிப்பு கஷ்டப்படுறவங்களுக்கு படிப்புக்கு ஹெல்ப் பண்றது, இப்படி காரியங்களை செய்யும் போது அந்த காரியங்கள் கர்த்தருக்கு கடன் கொடுக்கறதுக்கு சமமா? பிரதானமான கட்டளை ஒன்று இருக்கு இல்லையா? உண்மையிலே அன்பு கூறுவது போல பெரிய அன்பு கூறுவாங்க. எல்லாத்தையும் அன்பு செலுத்தி நம்ம இறக்கமா அவங்கள்ட்ட நமக்கு முடிஞ்ச ஹெல்ப் பண்ணும்போது கர்த்தர் பார்த்துட்டு இருக்காருங்க. அந்த வசனம் எப்படி முடியுதுன்னா, அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நம்ம 1 மடங்கு செஞ்சனா கர்த்தர் 100 மடங்கு 1000 மடங்கு கொடாட கூடிய பிறகு செய்வது நம்மோடு இருக்காருங்க. அவர் ஆசீர்வதிப்பாருங்க. கொடுக்காதீங்க. நீங்க உங்க இருதயத்தின் என்னென்னலாம் தோணுதோ அதை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. திக்கற்ற பிள்ளைகளை விதவின்னு விசாரிங்கன்னு சொல்லிருக்காரு. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எந்த அளவுக்கு இறங்கி ஹெல்ப் பண்றீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பாருங்க. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். நீ எப்பெல்லாம் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றீங்களோ அந்த விஷயம், அந்த சம்பவத்து மூலியமா கர்த்தருக்கே நீ கடன் கொடுக்குற மாதிரி நீங்க கொடுக்கறத கர்த்தர் நிச்சயமா பல மடங்கு பெருகி பெருக்கத்தின் ஆசீர்வாத பெருக்கத்தின் தேவன் உங்களை பழகி பெருக முடியாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமா கொடுப்பாருங்க. இன்னைக்கு இந்த வசனத்தின் பிரகாரமாக ஏழைக்கு இறங்கி ஹெல்ப் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.